வெல்கம் டு ஜேகேஎஸ்என் கியூட் ஃபேமிலி. வாங்க டுடே சமையல் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கேஸ் வந்து கொஞ்சம் பற்ற வச்சுக்கிறேன். பக்கம் வந்து சாப்பாடு வச்சுருக்கேன். நம்ம என்ன செய்ய போகிறோம்னா கோஸ் கூட்டு செய்ய போகிறோம். அதுக்கு வந்து இதில் வந்து வெங்காயம், கருவேப்பிலை, ஒரு 2 வெங்காயம், பெரிய பெரிய வெங்காயம் 2 வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகா, கொஞ்சம் பூண்டு. நெக்ஸ்ட் வந்து 3 தக்காளி, பெரிய பெரிய தக்காளி 3 தக்காளி அரிஞ்சு வச்சிருக்கேன். அடுத்து வந்து பருப்பு வந்து நல்லா ஒரு 2 கழு 3 கழு கழுவிட்டு சிறுபருப்பு ஊற வச்சிருக்கேன் 100 கிராம். அடுத்து கோஸ். இப்போ சமைக்க ஆரம்பிக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டேன். எண்ணெய் காயட்டும். பொருளை எடுக்கிறோன்னா எடுத்த இடத்துலயே இருந்து எடுத்த இடத்துல வச்சிடணும். அடுத்து வந்து நெக்ஸ்ட் வந்து தாளிப்பு வந்து நான் வந்து அன்னைக்கு ஒரு மசாலா பாக்ஸ் காட்டினேன் இல்லைங்களா, அந்த பாக்ஸ் வந்து எடுத்து 2 வெந்தயம், கடுகு, சீரகம், உளுத்தம்பருப்பு, பெருங்காயத்துண்டு, மஞ்சத்தூள், பெருங்காயம் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக பால்ஸ் பிடிச்சி வச்சுருக்கேன். ஒரிஜினல் பெருங்காயம். இது வந்து ஒரு 2 துண்டு போட்டிருக்கேன். மஞ்சள் பொடி. இப்போ இதெல்லாம் வந்து தாளிப்புக்கு போட்டுடலாம். எண்ணெய் காயட்டும். லாங் வீடியோக்கு வந்து ரொம்ப நாள் ஆகுது. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு என்ன சமையல்? எண்ணெய் காஞ்சிருச்சு, அனல் வந்துருச்சு. நான் வந்து குழம்பு வகையில் பண்ணுறேன். எனக்கு எந்த காரணினாலும் வாட்டர் பட்டன் பிரச்சனை இல்லை. தட்டு வந்து கவுத்து விட்டுடலாம். வடகம் இருந்துச்சுன்னா வடகம் போடலாம். வடகம் இனிமேல் தான் நான் வாங்கணும். வாங்கி வச்சிருந்தா தீந்துச்சு. சீரகமும் போட்டிருக்கேன். இது கூட சீரகம் கொஞ்சம் நிறைய ஆட் பண்ணிக்கோங்க. எப்பவுமே சீரகம், சீரகன்றது வந்து உடம்ப வந்து நம்மளுடைய உடல்ல இருக்கிற கழிவெல்லாம் வெளியேற்றும். உடம்ப வந்து சுத்தமா வச்சுக்கும். உள்ள இருக்கிற பார்ட்ஸ் எல்லாம் சுத்தமா வச்சுக்கும். அதுக்குதான் வந்து சீரகம் நம்ம அதிகமா சேர்த்துக்கணும்னு சொல்றது. நம்மளுடைய அகத்தை சுத்தம் பண்றதுதான் வந்து சீரகம் சேர்த்துருக்காங்க. நல்லா இந்த தண்ணி கூட குடிச்சு பாருங்க, செம்ம டேஸ்டா இருக்கும். சீரகம் வந்து சீரக தண்ணி கொதிக்க வச்சு குடிச்சிங்கன்னா அன்னைக்கு ஃபுல்லாக உடம்பு நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும். எனக்கு சீரகம் ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும். வந்து வெங்காயம் வதங்கிறதுக்கு உப்பு போட்டுக்கிறேன். வெங்காயம் வதங்கிறதுக்கு உப்பு போட்டுக்கிறேன். உப்பு போட்டேன். அடுத்து வந்து
சும்மா ஒன்றும் பார்த்தீங்கன்னா வதங்கினா போதும். ஏன்னா நம்ம விசில் போடுறதுனால எல்லாமே வெந்து வந்துடும். அடுத்து வந்து நான் என்ன பண்ண போறேன்னா, இது ஒரு டிஃப்ரெண்டா பண்றேன். நான் இன்னும் கேட்டா நான் இன்னொன்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, எண்ணெயிலேயே மிளகாத்தூளை போட்டுட்டு செஞ்சோம்னா கூட நல்லா இருக்கும் டேஸ்ட். இப்போதைக்கு நான் இதை சும்மா தாளிப்பு மட்டும் கொடுத்துட்டு அப்படியே எல்லாமே போட்டு ஒன்றும் பண்ண வதக்கிட்டு குக்கர் போட்டு மூடிட்டு ஒரு இப்போ சாம்பார் பொடி போட்டிருக்கேன். அடுத்து வந்து தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டேன். கொஞ்சம் பையன் வந்து இடத்துல கொஞ்சம் டென்ஷன் ஆக்கி விட்டான். வெங்காயம், தக்காளி, 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். நான் இது ஏன் இப்படி செய்யறேன்னா, நம்ம வந்து எல்லாத்தையும் போட்டுட்டு கூட்டி விட்டுட்டு குக்கர் போட்டோம்னாக்கா ஒன்றும் பதிமா கூட்டினா கூட பிரச்சனை இல்லை. விசில் கொஞ்சம் அதிகமாக விட்டுக்கலாம், பிரச்சனை கிடையாது. அடுத்து பருப்பு போட்டுடலாம். பருப்பு வந்து ஆல்ரெடி நான் வந்து ஒரு 3 கழுவு கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சிருந்தேன். இதை போட்டுடலாம். 100 கிராம் பருப்பு தான், ஊறினதுனால வந்து கொஞ்சம் அதிகமா தெரியுது. பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னோட சேனலுக்குலாம் கொஞ்சம் கொஞ்சமா ஆதரவு கொடுக்குறீங்க. இதே மாதிரி தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். யாரோ முகம் தெரியாதவங்க எல்லாம் வந்து எனக்கு வந்து எனக்காக வந்து அவங்க யூடியூப்ல வீடியோ போட்டிருக்காங்க. உண்மையா ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அவங்க மெயிலும் அதே மாதிரி மெயிலும் போட்டிருந்தாங்க, வீடியோவும் ஷார்ட்ஸும் போட்டிருந்தாங்க எனக்காக பேசி. மெயிலும் அனுப்பியிருந்தாங்க, பார்த்தேன். உங்க யாருன்னு கேட்டீங்கன்னா, அந்த சேனல் பேர் வந்து நெக்க பாப்பாவா ரேகா பாப்பாவான்னு தெரியல அந்த சேனல் நேமு. அம்மா பொண்ணு, அதாவது அவங்க அவங்க பெரியவங்க தான். அம்மாவும் பெரியவங்க தான், வயசானவங்க. அப்புறம் இன்னொருத்தவங்க உங்களுடைய அவங்க பொண்ணு போல இருக்கவங்க லக்ஷ்மின்னு காட்டுதானா அதுல, அந்த மேடம் பேர் வந்து லக்ஷ்மின்னு காட்டுது. அவங்க வந்து எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. உண்மையாலுமே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்காக சப்போர்ட் பண்ணி பேசுனதுக்கு ரொம்ப நன்றிங்கம்மா. நீங்க யாருன்னே எனக்கு தெரியாது, உங்க முகத்தையே நான் பார்த்ததில்ல, உங்க குரல் நான் யூடியூப்ல கேட்டிருக்கே தவிர நான் இது வரைக்கும் உங்களை நேர்ல பார்த்ததில்ல. எல்லாம் வந்து கடவுள் ரூபத்துல வந்து அமையிறதுதான் இந்த மாதிரிதான். ஏன் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்காக நீங்க வீடியோ போட்டதுக்கு ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இந்த காலத்துல வந்து சொந்தக்காரவங்களே வந்து இது பண்ண மாட்டேன்றாங்க. நீங்க யாருன்னே தெரியாதவங்க என்னை வாழ்த்தி போட்டிருக்கீங்க, சொல்ல வார்த்தையே இல்லை. அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அடுத்து காய் போட்டுடலாம். பருப்பு போட்டேன். இது ஒன்றும் இல்லை, தாளிச்சு விட்டுட்டு நம்ம சும்மா அப்படியே லைட்டா ஒரு 2 கிண்டிட்டு காயை கொட்டி தண்ணி ஊத்திட்டு மூடி விட்டுறணும், அவ்வளவுதான். காய் ஆகுது நான் அலசிட்டேன். நான் கொஞ்சம் பெருசா அரைஞ்சிட்டதுனால
கொஞ்சம் இதுவா இருக்கு. பொடியா அறியல. கோஸ் மட்டும் எனக்கு பொடியா அறிய வராது. எனக்கு அது அப்படியே குக்கர்ல போட்டா வேக தானே போகுது, அதனால எனக்கு பிரச்சனை இல்லை. செய்யற சமையல் கூட எதனாவது திருத்திக்கணும் மாத்தணும்னா கூட சொல்லுங்க, நான் மாத்திக்கிறேன். தயவுசெய்து என்னை யாரும் கிண்டல்லாம் பண்ணாதீங்க, எதுவும் இது பண்ணாதீங்க. எதனால எனக்கு சொல்லுங்க, நான் திருத்திக்கிறேன், நான் மாத்திக்கிறேன். இப்போ வந்து இதுல வந்து தண்ணி ஊற்றிடலாம். அதே மாதிரி இன்னொரு யூடியூப் சேனல்ல கூட ஒருத்தவங்க பேசியிருந்தாங்க எனக்காக. அதே மாதிரி நடிகை ஐஸ்வர்யா ராய் மேம் வந்து வடிவேல் சார் கூட நடிச்சிருக்காங்க. காமெடி ஆக்டிங் நிறைய படம் அவங்க பண்ணியிருக்காங்க. அந்த மேம் கூட எனக்கு மெயில் போட்டிருந்தாங்க என்னை வாழ்த்தி. உண்மையுமே எனக்கு ரொம்ப சந்தோஷம். எவ்வளோ அவங்க பிஸியில் இருப்பாங்க, ஷூட்டிங் பிஸியில் இருப்பாங்க. அந்த ஒரு இதுலேயே எனக்காக மெசேஜ் போட்டிருக்காங்க அந்த மேடம். மேம் ரொம்ப நன்றிங்க மேடம், எனக்காக மெசேஜ் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இது நான் கொஞ்சம் இதுவாக அறிஞ்சிட்டேன், அதுதான், வேற ஒன்றும் இல்லை. நாங்கள் இப்போதான் வந்து கப்புள்ஸாக வந்து ஷார்ட்ஸ் எல்லாம் போட ஆரம்பிச்சிருக்கோம். கப்புள்ஸாக ஷார்ட் போடவும் தான் நிறைய வந்து கமெண்ட்ஸ் எல்லாம் வருது. நிறைய சப்போர்ட்டிங் தான் வர ஆரம்பிச்சிருக்கு. இதே மாதிரி தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை எங்களுக்காக கொடுங்க. எல்லாமே போட்டாச்சு, தாளிப்பு கொடுத்துட்டு எல்லாமே போட்டாரு கூட. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாமே ஃபர்ஸ்ட் வந்து எல்லாமே போட்டு குக்கர்ல போட்டு வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா தாளிப்பு கொடுப்பாங்க. நான் வந்து முதல்லயே தாளிப்பு கொடுத்துட்டு அப்புறமா இதெல்லாம் போட்டு இப்போ மூடி விட்டேன். எங்க நான் டீச்சர் பூந்தமல்லியில நான் படிச்சேன்னு சொன்னேன் இல்லைங்களா, பூந்தமல்லியில வந்து எங்க டீச்சரை எங்க ஃபோன் பண்ணி வாழ்த்துனாங்க, நல்லா பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையாலுமே அவங்க தான் டான்ஸ் டீச்சர். அவங்க தான் எங்க டான்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. நான் சும்மா பூந்தமல்லி லாஸ்ட் இயர் படிக்கும் போது வந்து ஒரே ஒரு டான்ஸ் மட்டும் கலந்துருக்கேன். நான் ஒரு டான்ஸ் மட்டும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். லாஸ்டா முடிச்சுட்டு வரும்போது 5th ஸ்டாண்டர்ட் முடிச்சுட்டு அங்கேருந்து வெளியே வரேன். அங்கே 5th வரைக்கும் தான் இருக்கு, பாய்ஸுக்கு மட்டும் தான் 12th வரைக்கும் இருக்கு. அதனால வந்து நான் முடிச்சுட்டு வர டைம்ல டான்ஸ் மட்டும் கலந்துக்கிட்டேன். நான் என்னோட ஃப்ரெண்டு என் கூட ஒருத்தவங்க கலைவாணின்னு ஒருத்தவங்க படிச்சாங்க. அவங்களுக்குலாம் இப்போ அவங்க நிறைய படிச்சு மேரேஜ் எல்லாம் ஆயிடுச்சு. அவங்களுக்கு வேலை கிடைச்சிச்சான்னு தெரியல.
அவங்க கூட சேர்ந்து நாங்கள் 2 பேரும் நாங்கள் வந்து அந்த டான்ஸில் கலந்துக்கிட்டோம். எங்களை சேர்த்துருந்தாங்க. சும்மா ஸ்டெப்பு போட்டு வர மாதிரி மேம் சூப்பராக சொல்லி கொடுத்தாங்க. யார் யார் டான்ஸ் மேம்னா ஆர்எஸ் டீச்சரும், அதுக்கப்புறம் வந்து இவங்க விஜயலட்சுமி டீச்சர், இவங்க 2 பேரும் தான் வந்து டான்ஸ் டீச்சரு. அவங்க தான் எங்களுக்கு சொல்லி கொடுத்தது. இனிமே எங்களை பார்த்தாங்கன்னா அவ்வளோ அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். உடனே எங்களுடைய ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வாழ்த்துனாங்க. இங்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு வாழ்த்துது. அதாவது வந்து பணம் காசை விட நம்மளை பாராட்டுறது, நம்மளுக்கு நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணும்போது யாரோ முகம் தெரியாதவங்க நம்மளுக்கு சப்போர்ட் பண்றாங்கன்னும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னால் அதை திரும்பி திரும்பி நான் சொல்றேன்னாக்கா உண்மையாலுமே நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நான் இந்த யூடியூப்ல வந்துட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு கொஞ்சம் இந்த மாதிரி எல்லாம் நடக்கும்போது இப்படியே எனக்கு தொடர்ந்துச்சுன்னா நல்லா இருக்கும். இப்படியே வந்து எல்லாரும் எனக்கு ஆதரவு கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லைவ் போடுறேன். ஆனா வந்து யாரும் லைவ் வந்து லைக் பண்ண மாட்டாங்க. அது லைவ் கரெக்டா நான் போடுறேன்னா இல்லையான்னு எனக்கு தெரியல. கரெக்டான மெத்தட்ல வந்து போடுறேன்னு தெரியல. யாருன்னா யூடியூபர்ஸ் இருந்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க எப்படி போடணும்னு சொல்லிட்டு. நான் லைவ்ல போய் ஒரு மேம் கிட்ட கேட்டேன், சொன்னாங்க. அதனால வந்து நம்ம லைவ் போட்டோம்னா பிரைவேட்ல தான் இருக்குது, பப்ளிக்ல வந்து இதுவாக மாட்டேங்குது. அதே மாதிரி நிறைய ஆட்கள்லாம் வரவும் மாட்டேன்றாங்க. என்னன்னு தெரியல. எதனால நான் கரெக்டா பண்ணலையா, என்ன ரீசன்னு தெரியல. மேல ஹேர் வந்த பிறகு விசில் போட்டுக்கலாம். லைட்டா வர ஆரம்பிக்குது. பார்த்துட்டு அதுக்கப்புறமா மேல ஹேர் வருதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா விசில் போடணும். ஏன்னா வந்து சம்டைம்ஸ் ரப்பர் ப்ராப்ளமா இருக்கு. ப்ராப்ளமா இருந்துச்சுன்னா சைட்ல ஹேர் வந்ததுன்னா மேல வந்து விசில் வந்து வராது, அடி பிடிச்சிரும்.
சாதம் வெந்துருச்சு. சாதம் வடிச்சிடலாம். என்னடா சூட்ல கை வைக்கிறதுன்னு பார்க்காதீங்க, எனக்கு இதெல்லாம் பழகி போச்சு, அதனால பிரச்சனை இல்லை. தட்டு திருப்பி வச்சு அந்த ஹோல்ஸ் எல்லாம் கீழே வரணும். எப்பவுமே கேஸ் பக்கத்துலேயே வடிச்சு விட்டுருவேன். இன்னைக்கு கீழே வச்சு வடிக்கிறேன். ஏன்னா ஃபோன் ஸ்டாண்ட் அங்கே வச்சிருக்கேன். அதனால கேஸ் பக்கத்துலேயே நான் எல்லா வேலையும் முடிச்சிடுவேன். மோஸ்ட்லி ஸ்டாண்ட் வச்சிருக்கிறதுனால கீழே வச்சிருவேன். அந்த சூடு வேஸ்டா போகும் இல்லைங்களா? இப்போ இந்த இடத்துல சூடா இருக்கு, அதனால அப்புறமா துடைச்சிடலாம். இது மேல பால் குண்டான எடுத்து வச்சிடுறேன். ஹேர் வந்துருச்சு, கீழே போட்டுடலாம். அனல் மேல பால் குண்டா வச்சிருக்கேன். எல்லாம் விசில் வரட்டும். விசில் நல்லா ஒரு 6-7 விசில் வந்தால் தான் நல்லா இருக்கும் குழம்பு. ஏன்னா கோஸ் கொஞ்சம் இதுவாக தான் அரைஞ்சிருக்கேன், பெருசாக அரைஞ்சிட்டேன். கோஸ் கொஞ்சம் அங்கே வராது.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.